ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு நீட் டாப்பர் ஸ்டிக்ஸ். நீட் 2027க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு மட்டும்தான், எக்ஸ்க்ளூசிவாக உங்களுக்கு மட்டும்தான். மறக்காமல் ஃபுல்லாக பாரு இந்த வீடியோவை. ஏன்னா 180 அவுட் ஆஃப் 180 எடுக்க வைக்கிறது என்னோட பொறுப்பு. கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரை நான் இருக்கேன். ஸோ அதை பற்றி ஒரி பண்ணவும் தேவையில்லை. எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ் 2 லட்சம் 3 லட்சம் போயிட்டு கோச்சிங் சென்டரில் கட்டிட்டு 100 மார்க் 120 மார்க்னு எடுத்துகிட்டு இருக்காங்க. ஒன்றுமே இல்லை, நான் கொடுக்குற நோட்ஸை மட்டும் A to Z படி. 10% அடித்து சொல்கிறேன், 100% அடித்து சொல்கிறேன். நீட் 2027 இருக்கக்கூடிய ஒவ்வொரு நீட் கொஷின்ஸுமே என்னோட நோட்ஸ்லேருந்து வந்ததாக தான் இருக்க போகுது. ஏன்னா இது என்னோட 4th இயர் சக்ஸஸ்ஃபுல் கெமிஸ்ட்ரி டீச்சிங். ஏன்னா May 3 கண்டக்ட் பண்ண நீட்டில் 45 கொஷின்ஸ்க்கு 41 கொஷின்ஸ் என்னோட நோட்ஸ்லேருந்து வந்தது. ரீநீட்டை நான் எடுத்து வச்சு செக் பண்ணி பார்க்கும்போது 45 கொஷினுக்கு 43 கொஷின்ஸ் என்னோட நோட்ஸ்லேருந்து வந்திருக்கு. May 3 கூட கொஞ்சம் ஈஸி, ஓகே, நோ ப்ராப்ளம். ரீநீட் கொஷின்கிறது டஃபஸ்ட் பேப்பர். அதில் 45க்கு 43 கொஷின்ஸ் என்னோட நோட்ஸ்லேருந்து வந்திருக்கு. என்னோட பேட்சில் படித்த ஃபஸ்ட்டு ஸ்கோர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 167. 2 கொஷின்ஸ் அன்அட்டம்ப்டட், 1 கொஷின்ஸ் ராங் அட்டன் பண்ணியிருக்காரு. ஸோ நீங்கள் நீட் 2027க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நீட் 2027 ப்ரிப்பரேஷன் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. அதை கிளிக் பண்ணி குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த எக்ஸ்க்ளூசிவ் கெமிஸ்ட்ரி பேட்சில் ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் ஃபார்ம் இருக்குது. அதை கிளிக் பண்ணி கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான ப்ரூஃப் வீடியோ இப்போ பார்க்கலாம். ஓகேங்களா? ப்ரூஃப் பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கான லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, டன். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஷின்ஸ் எலக்ட்ரோலைட் அயான்ஸ் கண்டுபிடிக்கிறது. சேம் அயான்ஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா வச்சு நான் சொல்லி தந்தேன். இங்கே பாருங்கள், எக்ஸாம்பிளுக்கு 4 அயான்ஸ் வருது. எப்படி அயான்ஸ் கண்டுபிடிக்கணும்னு வச்சு அப்படியே சொல்லி தந்தேன். ஸோ அதே கொஷின்ஸ் இங்கே உங்களுக்கு கேட்டிருக்காங்க 1:3. டன்னா? ஓகே, நெக்ஸ்ட் இங்கே பாரு, ஐயூபேக் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஐயூபேக்கை படிச்சுக்கோனே. சேம் அதே கொஷின் தான், குளோரிடோ மட்டும் இன்செர்ட் பண்ணி விட்டுருக்காங்க. ஈயனை தூக்கிட்டு குளோரிடோ இன்செர்ட் பண்ணியிருக்காங்க. சேம் கொஷின்ஸ் இங்கே பாரு. டி பிளாக்ல படித்தா மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியை மட்டும் படிச்சுட்டு போன்னு சொன்னேன் நான். அதே மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி உனக்கு கேட்டிருக்காங்க. நான் டீகோடிங் சீசன் அப்போ நடத்தினேன். ஒவ்வொன்றும் எப்படி வந்துச்சு, எப்படி போடணும் அப்படிங்கிறத சொல்லி தந்தேன். அதே கொஷின் மேக்னெட்டிக் மொமெண்ட் வச்சு கேட்டிருக்காங்க. எஃப் பிளாக் நிறைய பேர் சொன்னாங்க, எஃப் பிளாக்ல இந்த டேப்லர் காலம்லாம் படிக்காதீங்கன்ட்டு. இந்த டேப்லர் காலத்தை ட்ரிக்காக சொல்லி தந்தேன். சீரி பறக்கும் நாடு, பணம் சம்பாதிக்க ஈரோப்பு, கோல்டு டபுளர், டிஸ்கு ட்ரிக்காக சொல்லி தந்தேன். ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி. இது எப்படி போடணும், எப்படி கொஷின்ஸ் கேட்பாங்கன்னு சொல்லி அதுக்கும் ட்ரிக்கை வச்சு இங்கே பாரு ஹைலைட்டாக எழுதி வச்சுருக்கேன் எப்படி போடணுன்ட்டு. இங்கே பாரு, டீகோட் பண்ண சீசன் ப்ளஸ் நான் கிளாஸ் எடுத்த சீசன் ரெண்டையுமே மிங்கிள் பண்ணி போட்டிருக்கேன். பொட்டாசியம் பெர்மேங்கனேட், ஐசோஸ்ட்ரக்சரல். இங்கே பாரு 513 கெல்வின், சேம் இதே ஃபார்முலா. இங்கே பாரு, க்ரீனு என்னது K2MnO4. க்ரீனுனாலே K2MnO4. தட்ஸ் ஆல். சிம்பிளாக ஆன்சர் பண்ணுறது. நெக்ஸ்ட் இங்கே பாரு, ஹைலைட் பண்ணும்போது சொன்னேன், மேக்ஸிமம் கோவேலன்சி கேன் பி எக்ஸ்பெக்டட் பியாண்ட் 4. அலுமினியம் ஹேஸ் 5 வேலன்சிஸ். ஸோ சேம் டீகோடிங் அப்படியே வந்திருக்கு. இங்கே பாரு, மேட்ரியில் 0 ஆர்டர்லேருந்து கொஷின்ஸ் வரும்னு சொன்னேன். 75%க்கு டைரக்ட் ஃபார்ம்லாம் நான் உனக்கு கொடுத்துட்டேன். ஏன்னா இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் 1ன்னு போட்டுக்கோ, சாரி 2 போட்டுக்கோ. கேக்கு 1ன்னு போட்டுக்கோ. போட்டு சால்வ் பண்ணால் உனக்கான ஆன்சர் வந்துடும். இது ஓகேவா? இங்கே பார்த்துக்கோ, பயோமாலிகுல்ஸில் படித்து சொன்னேன். டீகோட் பண்ணது பாரு, பீட்டா ப்ளீட்டட் இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங், ப்ளீட்டா பீட்டட் இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங். டீகோட் பண்ணது மட்டும் படிச்சிருந்தாலே இங்கே போதுமானது. வேறு எக்ஸ்ட்ரா எதுவுமே தேவையில்லை. இங்கே பாரு, அசசன் ரீசன் சொல்லி நான் மார்க் பண்ணி கொடுத்தேன். ஸோ அதை அப்படியே கேட்டிருக்கான் பாரு. 3D transition metal have high melting point. Melting and boiling point are high. Involvement of 3D electrons in addition to 4s electron in the interatomic metallic bond. Interatomic metallic bond அப்படியே கேட்டிருக்காங்க. எதுவுமே சேஞ்சு கிடையாது. எல்லாமே ஏன் நோட்ஸ்லேருந்து தான் வந்திருக்கு. நான் ஸ்டூடெண்ட்டு அதனால தான் சொல்கிறது, கோர்ஸில் காசு கட்டி ஜாயின் பண்ணுறது யார் வேணால் ஜாயின் பண்ணலாம். ஆனால் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். நான் என்ன நோட்ஸ் கொடுக்குறேன், நான் கொடுக்குற நோட்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்கியா, கொடுத்த நோட்ஸை வச்சு கொஷின்ஸ் சால்வ் பண்ணியிருக்கியா, இன்செட்டிவ் பேசிஸ் கொஷின் சால்வ் பண்ணியிருக்கியா, கடைசியாக நான் வைக்கக்கூடிய மார்க் டெஸ்ட் பார்ட் டெஸ்ட்டை ஃபுல்லாக சால்வ் பண்ணியிருக்கியா, எண்டு ஏப்ரலில் வைக்கக்கூடிய 10 மார்க் டெஸ்ட் சீரீஸ் ஃபாலோ பண்ணியிருக்கியா. நான் அடித்து சொல்கிறேன், நீ தான் 180 அவுட் ஆஃப் 180. இப்பயும் சொல்கிறேன், என்னோட டார்கெட் இன்னும் முடியலை.
நான் டார்கெட் பண்ணுறது 45 அவுட் ஆஃப் 45 கொஷின்ஸுமே என்னோட நோட்ஸ்லேருந்து வரணும். அதை ஸ்டூடெண்ட்ஸ் அட்டன் பண்ணி 180 அவுட் ஆஃப் 180 எடுக்கணும். அதான் என்னோட டார்கெட். ஓகேவா? அதுக்காண்டி தான் இவ்வளோ எஃபோர்ட் போட்டுட்ருக்கேன். இப்பயும் சொல்கிறேன், நீ 2027க்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு 1 இயர் சாலிடாக இருக்குது. ஸோ இப்போவே நீ ஸ்டார்ட் பண்ணு. இப்போவே பேச்சுலர் ஜாயின் பண்ணு. ஜூலை 5th ஆன்வர்ட்ஸ் உங்களுக்கான கெமிஸ்ட்ரி எக்ஸ்க்ளூசிவ் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போவே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கோர்ஸில் ஜாயின் பண்ண போகிறேன் சார், உங்களோட எக்ஸ்க்ளூசிவ் கெமிஸ்ட்ரி கோர்ஸில் நான் ஜாயின் பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் ஃபார்ம் இருக்கும். அதை கிளிக் பண்ணி கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணிவிட்டு நீட் 2027 ப்ரிப்பரேஷன் வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோ. ஓகேவா? ஓகே, இங்கே பார் சேம் கொஷின்ஸ். ஸோ இங்கே ஜிங்க் அண்டு சில்வரை வச்சு நான் சால்வ் பண்ணி காமிச்சிருக்கேன் என்னோட கொஷின் சால்விங் சீசனில். இங்கே பார் நான் டீச் பண்ணது அப்படியே இருக்குது. ஐடியல் சொல்யூஷன் del h equal to 0, del v equal to 0, இதை மட்டும் படிச்சுட்டு போன்னு சொன்னேன். ஐடியல் சொல்யூஷன் அண்ட் நான் ஐடியல் சொல்யூஷன் மட்டும் படிச்சுட்டு போ, அதில் தான் கொஷின்ஸ் வரும்னு சொன்னேன். 2 கொஷின் வந்திருக்கு அதுலேருந்து. இங்கே பாரு ஈட்டாட் ரிடக்ஷன். ஈட்டாட் ரிடக்ஷனில் வெளில என்ன வரும்? பென்சால்டிஹைட். பென்சால்டிஹைட் வேறு எது மூலியமாக ப்ரிப்பேர் பண்ணலாம்? ரோசன்மன் ரிடக்ஷன் மூலியமாக ப்ரிப்பேர் பண்ணலாம். தேர்ட் ஆப்ஷன். ஈஸியான கொஷின். ஓகேவா? நான் ப்ரிடிக்ட் பண்ணல. கொஷினை பாரு, எத்தான் தண்டிக்கு இருக்குது, பெருசுலாம் கிடையாது, சின்னதான். ஈக்குவிலிபிரியம்ங்கிற ஒரு வேர்டு. ஓகே, g equal to 0. அப்போ என்ன வரும்? h equal to t del s. என்ட்ரோபி கேட்டிருக்காங்க. அப்போ என்ட்ரோபினா ஈக்குவல் டு என்னது? h டிவைடட் பை t. ஹச்சுக்கு பதிலாக 666ம் டீக்கு பதிலாக 60 டிகிரியும் சப்ஸ்டியூட் பண்ணால் உனக்கான ஆன்சர். அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. இங்கே பாரு, இது என்னோட நோட்ஸினோட இன்டைரக்ட்னு சொல்கிறேன். இது இன்டைரக்ட் கிடையாது, டைரக்ட் தான். ஏன்னா இங்கே பாரு, இது வந்து அரோமேட்டிக்கை வச்சு காஞ்சிகேட்டட் கேட்டிருக்காங்க. இங்கே அல்கேனை வச்சு கான்ஜுகேட்டட் கேட்டிருக்காங்க. ரெண்டுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லை. இது வந்து பென்சின் ரிங்கு, இது வந்து லீனியர். பட் கான்செப்ட் வைஸ் சேம் கான்செப்ட். சிக்மா சிக்மா பை சிக்மா பை சிக்மா பை பை சிக்மா பை ப்ளஸ் பை சிக்மா லோன் பேர். ஸோ இதுதான் கான்ஜுகேஷனுக்கான ட்ரிக்கி பாயிண்ட். இது தெரிஞ்சால் இது ஈஸியாக போட்டுடலாம். ஓகேவா? இங்கே பாரு, எலக்ட்ரான் கெயின் என்தால்பிக்கு சேம் ஆர்டர் நான் எழுதி போட்டிருக்கேன். அதே ஆர்டர் தான் இங்கே வந்திருக்கு. இங்கே பாரு, இந்த கொஷின்லாம் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் பேசுவோம். இந்த கொஷின் தான் என்னோட ஒரு பர்சன் வந்து எடுத்து அனுப்பியிருந்தாங்க. பேட்சில் அவங்க வந்து ஜாயின் பண்ணது வந்து ஃபெப்பில் தான் ஜாயின் பண்ணாங்க. பட் ரீநீட்டில் இந்த டைப் ஆஃப் தி கொஷின்ஸ் வர நீட்டில் இந்த டைப் ஆஃப் தி கொஷின்ஸ் வரல, ரீநீட்டில் இந்த டைப் ஆஃப் தி கொஷின்ஸ் வந்துருந்துச்சு. எந்த இதுவுமே அவர் எழுதின ஸ்கோரை கூட எனக்கு சொல்ல. சார், இந்த கொஷினை கடந்த 7 வருஷமாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நானும் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் அட்டன் பண்ணி பார்த்தேன், எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. பட் இந்த தடவை கேட்டிருக்கு, அதே சேம் பாயிண்ட் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. del s சரௌண்டிங் ஈக்குவல் டு 0, del s சரௌண்டிங் ஈக்குவல் டு 0. அப்போ தேர்ட் ஆப்ஷன், ஃபோர்த் ஆப்ஷன் ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று தான் வரணும். del s சிஸ்டத்துக்கு ஃபார்முலா இருக்குது, அப்போ சம் வேல்யூஸ் வரணும். அப்போ del s சிஸ்டம் இங்கே 0 கொடுத்துருங்க. அப்போ ஃபோர்த் ஆப்ஷன் வரா, தேர்ட் ஆப்ஷன். தட்ஸ் ஆல். இங்கே பாரு, பொட்டாசலமுக்கு சேமாக கொடுத்துருக்கேன் பாரு. 2 பொட்டாசியம், சல்ஃபேட் 1. இங்கே பாரு, நியான் 2+ வச்சு இங்கே சொல்லியிருக்காங்க, நியான் 2+. ஸோ இதுக்கான ஆர்டர் இங்கே மேக் பண்ணியிருக்கேன். ஒன்றுமே கிடையாது இந்த நோட்ஸ். இது வந்து உங்களுக்கு டெலிட்டட் போர்ஷன்ஸ். பட் நான் கோர்ஸில் வந்து கிளாஸில் வந்து நான் டீச் பண்ணி வச்சுருந்தேன். சரி, ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுக்கிட்டும், அதை எதுக்கு டெலீட் பண்ணுவானேன்னு வச்சுருந்தேன். ஒரு ஸ்டூடெண்ட் சொன்னாங்க, சார் நீங்கள் இப்போ இல்லை, ரீநீட் எக்ஸாமுக்கு முன்னாடி சொன்னாங்க, சார் டெலிட்டட் போர்ஷன்ஸ் நாங்கள் படிக்கணுமான்னு. படிக்க தேவையில்லப்பான்ட்டேன். பட் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு போயிருப்பார் போல். அதுக்கப்புறம் சொன்னால், சார் நீங்கள் படிக்க வேணாம் நீங்கள், பட் இருந்தாலும் என்ன ஒரு நாள் எக்ஸ்ட்ரா ஆக போகுதுன்னு சொல்லிட்டு நான் படித்தேன். பட் அதே சேம் கொஷின் இங்கே வந்திருக்கு பாரு. 2வது ஈக்குவேஷன் அப்படியே இங்கே வந்திருக்கு, ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. இங்கே பாரு, சேம் கிராஃப் ஃபார்முலா, சேம் கிராஃப் ஃபார்முலா அப்படியே இங்கே வந்திருக்கு. இங்கே பாரு, பொலாரிட்டி இங்கே பாய்லிங் பாயிண்ட்டுக்கும் பொலாரிட்டிக்கும் சேம் ஆர்டர் தான். ஆசிட் ஃபஸ்ட்டு, ஆல்கஹாலு, கீட்டோனு, ஈத்தர். ஆசிடு, ஆல்கஹாலு, கீட்டோன், ஈத்தர். தட்ஸ் ஆல். இங்கே பாரு, இந்த கொஷினை நான் ரீநீட்னே போட்டு கொடுத்துருக்கேன். ரீநீட்னே போட்டு கொடுத்து இதை படிங்கப்பா, ரீநீட்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு சொன்னேன். சேம் டைப் ஆஃப் தி கொஷின்ஸ். பட் நடுவில் எஃப்இ பதிலாக சிஆருக்கு பதிலாக எஃப்இ போட்டிருக்காங்க. தட்ஸ் ஆல். சேம் கொஷின் சால்வ் பண்ணி காமிச்சது. இங்கே பார், மிக்சர் ஆஃப் குளோரோஃபார்ம் அசிட்டோன் நெகட்டிவ் டீவியேஷனா எக்ஸாம்பிள் முத கொண்டு அப்படியே நான் கொடுத்த எக்ஸாம்பிள் அப்படியே இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு, பார்த்துக்கோ. இங்கே பாரு, கிறிஸ்டல் ஃபீல்ட் ஆர்டர்
ட்ரிக்கை வச்சு சொல்லி தந்தேன். ஐ brought some colorful sweets from ஆஃபீஸ் கொரியாண்டர் எல்லாமே சொல்லி தந்தேன். ஸோ அப்படியே இருக்கு பாரு. இங்கே பாரு கெமிக்கல் பாண்டிங். ஸோ இங்கே பாரு ட்ரிக்ஸு. ஸோ சேம் கொஷின் சால்விங் பண்ணது அப்படி இங்கே வந்திருக்கு பாரு, ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு பாரு. கொடுக்குற நோட்ஸை இப்பயும் சொல்கிறேன், 10% என்னால் உன்னைய 180 அவுட் ஆஃப் 180 எடுக்க வைக்க முடியும். அது என்னால் மட்டும் முடியுமானா முடியாது. நீங்களும் என் கூட சேர்ந்து எஃபோர்ட் போடணும். என்ன சார் பண்ணணும்? என் நோட்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும், வைக்கக்கூடிய டெஸ்ட் சீரிஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும், பார் டெஸ்ட், மார்க் டெஸ்ட், டீகோடிங் சீசன்ஸ் இது எல்லாத்தையுமே கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே போதும். உன்னைய நான் கை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டு 180 மார்க்ஸ் இந்தாப்பா வச்சுக்கோன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டு வருவேன். நீ எதை பற்றி ஒரி பண்ணணுன்னு தேவையில்லை. புரிஞ்சா? கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரை நீ யாரையும் நம்புறியோ இல்லையோ, என்னைய ஃபுல் அண்ட் ஃபுல் நம்பலாம். கண்டிப்பாக நான் உன்னைய கண்டிப்பாக ஸ்கோர் எடுக்க வைக்கிறதுக்கு நான் கேரண்டி. ஓகே, ஒரி பண்ணணும்னு தேவையில்லை. இப்பயும் சொல்கிறேன், ஜூலை 5லேருந்து நான் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்டிங்லேருந்தே என்னோட ட்ராவல் பண்ணணும்னு நினச்சின்னா இப்போவே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் ஃபார்ம் இருக்குது, அதை கிளிக் பண்ணி கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணிக்கோ, மிஸ் பண்ணிடாத. ஃபஸ்ட்டு 100 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் ஜாயின் பண்ண முடியும். ஸோ ஃபாஸ்ட்டாக போயிட்டு பண்ணிடுங்க. இங்கே பாரு அயனைசேஷன் என்தால்பி சேம் ஆர்டர். இங்கே பாரு ஆக்சிஜனோட நைட்ரஜனுக்கு தான் அதிகமாக இருக்குது. ஓகேவா? என்ன காரணம்னு கேட்டால் ஹாஃப் ஃபீல்டு. ஸோ கீவேர்டு கொடுத்து முடிச்சிட்டேன். இங்கே பாரு சேம் கிராஃபை வச்சு இந்த ஃபார்முலா வச்சு கேட்பாங்கன்னு சொன்னேன். சேம் அதே மாதிரி கேட்டிருக்காங்க. என்ன சொல்கிறது? ஏன்னா நான்லாம் ரீநீட்டப்போ நிறையா ஸ்டூடெண்ட்டை சொன்னேன், என் பேட்ச் ஸ்டூடெண்ட்டை, என்னோட நோட்ஸை மட்டும் படுறா, வேறு எதையும் படிக்காதரா, எக்ஸ்ட்ரா அது இதுன்னு போட்டு குழப்பிக்காத, உன்னை வந்து பயன்படுத்துவாங்க ரீநீட்டுன்னு சொல்லிட்டு. பட் கொஞ்சம் ட்ரிக்கி கொஷின்ஸ் வரும் அப்படின்னு நோட்ஸை படிச்சிருந்தாலே போதும், டைரக்ட் கொஷின்ஸாகவே எழுதியிருக்கலாம் போல். ஓகே, ரெட் பிளட்டில் யார் இருக்கா? சல்ஃபர் இருக்குது, சல்ஃபரில் மெத்தியோனைன். இங்கே பாரு மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன்னா. இது வந்து நான் வந்து டீச் பண்ணல, மனசார ஒத்துக்கணும், பொய் சொல்லக்கூடாது. ஏன்னா வந்து இதில் வந்து நான் படிக்க சொன்னது விட்டமின் ஏ ஜீரோப்தால்மியா தான் படிக்க சொன்னேன். பட் இந்த இதை தான் வச்சு நான் நடத்தினேன், அதனால் இங்கே அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த ஃபிஷ் லிவர் ஆயிலெலாம் நான் படிக்க வேணான்னு சொன்னேன், பட் அதை வச்சு கேட்டிருக்காங்க. இதில் வந்து நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஓகே, ஸோ இனி வரும் காலங்களில் அதையும் நடத்த ஆரம்பிப்பேன். ஓகேவா? இங்கே பாரு ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை வச்சு கொஷின் சால்வ் பண்ணேன். சேம் அதே டைப் ஆஃப் தி கொஷின்ஸ் வந்திருக்கு. சேம் அதே கான்செப்டில் உனக்கு கொஷின்ஸ் மேக் பண்ணியிருக்காங்க. உனக்கு வந்து ரீநீட் கொஷின் அப்படியே உன் கையில் தர முடியாது. அந்த மாடலை உன் கையில் தந்துட்டேன், எடுக்கிறது உன்னோட பொறுப்பு தான். ஒரி பண்ணாத. ரீநீட்டில் மார்க் கம்மியாயிருச்சுன்னு சொல்லிட்டு ஒரி பண்ணிடாத. நீட் 2027 கம்பேக் கொடுக்குறோம். எம்எம்சி ஆர் ஸ்டான்லே கீழ்பாக் மெடிக்கல் காலேஜை அடித்து தூக்குறோம். அதில் வந்து ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட்டு கெமிஸ்ட்ரி பார்ட் 180 அவுட் ஆஃப் 180 எடுத்துட்ட அப்படின்னா ஃபிசிக்ஸில் நீ 120 எடுத்தால் கூட ப்ராப்ளமே கிடையாது. தட்ஸ் ஆல். இங்கே பாரு ஹாஃப்மேன் புரோமமைடு சிஎன்னை வச்சு கொஷின் வந்திருக்கு. இங்கே பாரு. ஓகேவா? ரிடக்ஷன்ஸ் எல்லாமே சேம் ரியாக்ஷன்ஸ் தான். இங்கே பாரு இது இன்டைரக்ட் கொஷின்ஸ்னு சொல்லுவாங்க, பட் இது இன்டைரக்ட் இருக்கிறது நியர்லி டேரக்ட் தான். இந்த படத்தை பார்த்தா அவங்களுக்கு இன்டைரக்ட் மாதிரி இருக்கும், ஒன்றுமே இல்லை. அவங்க வந்து இந்த ஃபைனல் ரியாக்ஷனுக்கு பதிலாக இந்த மாதிரி உங்களுக்கு நியூமேன்ஸில் இதில் கொடுத்துருக்காங்க ப்ரொஜெக்ஷன்ஸில். ஸோ இது ரெண்டுமே சேம், கஷ்டம் கிடையாது. இங்கே ட்ரான்ஸ்னு கொடுத்துட்டு இங்கே மெத்திலையும் பக்கத்தில் வச்சுருக்கான். அப்போ இது தப்பான ஒரு விஷயம். ஓகேவா? ஸோ அதான் இங்கே சொல்லியிருக்கோம். இங்கே சிஸ்ன்னு சொல்லிட்டு மெத்திலி ஒன்றா வச்சுருக்கேன், கரெக்டு. அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் இன்கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் கரெக்ட். தட்ஸ் ஆல். இவ்வளோ தான். சிக்னிஃபிகண்ட் ஃபிகரு ரூல்ஸ் கொடுத்துருக்கேன் உனக்கு. 5 ரூல்ஸ் தான். புக்கில் படித்தேன்னா ஹேண்ட் இருக்கும், 5 ரூல்ஸ் தான், தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருக்கலாம். இதுதான் இருக்கிறதுலே டிஃபிகல்ட்டு கொஷினு. டைம் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் அதிகமாக எடுத்துக்கிட்ட கொஷின் இது தான். பட் ஈஸியாக சால்வ் பண்ணுறது எப்படிங்கிறத நான் கிளாஸில் சொல்லித்தந்தேன். ஃபுல்லாக அதை வந்து ஃபுல் பிடிஎஃபாக அதில் அட்டாச் பண்ண முடியாதுங்கிறக்காண்டி சிம்பிளாக நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். டைல்யூட் NaHனாலே என்னது நம்மளுக்கு அல்டால் கண்டென்சேஷன் அப்படிங்கிறதுக்கு. ஸோ இங்கே பாரு சேம் ரியாக்ஷன் கொடுத்துருக்கேன். இங்கே வந்து ஃபார்மால்டிஹைடு கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து அமைனை வச்சு கொடுத்துருக்காங்க. இதை மட்டும்தான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, மற்ற எதுவுமே பண்ணல. சேம் ப்ரொசீஜர் தான். இங்கே பாரு இதில் போட்டால் லிண்டர்ஸ் கேட்டலிஸ்ட் இது. இங்கே பாரு சோடியம் லிக்விட் அமோனியா H2BD⁻C அப்படியே இருக்கா? இது ரெண்டும் சிஸ்ஸு, இது ரெண்டும் ட்ரான்ஸ். ரெண்டு எதை பொருந்தும்? ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசத்தை பொருந்தும். தட்ஸ் ஆல்.
amount of carbon dioxide upon complete combustionக்கான ஈக்குவேஷன் இங்கே இருக்குது. ட்ரிபிள் இம்பார்ட்டன்ட் போட்டு கொடுத்துருக்கேன் பாரு. இதில் பியூட்டேன் இருக்குது. அப்போ எண்ணுக்கு பதிலாக 4 போட்டேன்னா உனக்கான இங்கே எவ்வளோ கார்பன் டை ஆக்சைடுன்னு வரும். அதில் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஈக்குவல் டு கிவன் மாஸ் பை மாலிகுலர் மாஸ் போட்டேன்னா போதும். இது சின்ன பிள்ளை ஃபார்முலா, அதனால தான் நான் இங்கே அட்டன் பண்ணல. ஏன்னா இதையும் தூக்கி அட்டன் பண்ணால் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும்னு தான் அட்டன் பண்ணல. இது இன்டைரக்ட் கொஷின்ஸ். ஓகேவா? ரேடியல் நோட்ஸ் கேட்டிருக்காங்க. ரேடியல் நோட்ஸ் ஃபார்முலா n-l-1 வச்சு போடணும். பட் இங்கே நோடை வச்சு கண்டுபிடிக்கணும். நோடை வச்சு கண்டுபிடிக்கணும் 2 நோட்ஸு. ஸோ ஆப்ஷன் நம்பர் 2. ஓகேவா? ஸோ சிம்பிள் கொஷின்ஸ் தான். இங்கே பாரு, ஃபைனலாக ரீநீட் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஃபுல் மார்க் டெஸ்ட் சீரிஸை எடுத்து எழுதுங்கப்பான்னு சொன்னேன் தெரியுமா? எதுக்காண்டி எழுத சொன்னேன்? இதுக்காண்டி தான். அப்படியே நான் வச்சிருக்கக்கூடிய கொஷின்ஸ், அந்த கொஷின் பேப்பரில் நான் கொடுக்கப்பட்ட கொஷின்ஸ் அப்படியே ரீநீட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு பாருவேன். ஃபேஷியல் அண்டு மெரிடோனியல் ஐசோமர். இங்கே பாரு, CrH2O6 CO CN3 அப்படியே ஆப்ஷன்ஸ் முதற்கொண்டு நியர்லி சேமாக இருக்குது. உள்ளுக்கு இருக்கக்கூடிய மெட்டலை மட்டும் தான் மாற்றி வச்சுருக்காங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. தட்ஸ் ஆல். இங்கே பாரு, அதே FMT ஃபுல் மார்க் டெஸ்ட் சீரீஸில் வந்து டைரக்ட் கொஷின். இங்கே பாரு, KSP வேல்யூ கொடுத்துட்டாங்க, சொல்யூபிலிட்டி கேட்குறாங்க. KSP வேல்யூ கொடுத்துட்டாங்க, சொல்யூபிலிட்டி ஆர்டர் கேட்குறாங்க. சேம் கொஷின். இது வந்து நிறைய அட்டாச் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, அதனால் பேசிக்கான ஒரு விஷயத்தை அட்டாச் பண்ணிட்டேன். பேசிக் ஆர்டர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ஸ்டெரிக் இன்ஹெரிடன்ஸ். சேம் நோட்ஸில் வந்து தெளிவாக டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஓகே, இதை வந்து நான் அட்டாச் பண்ணுறதுக்கு நான் மறந்துட்டேன், இப்போ தான் என் கண்ணுக்கு படுது. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். எடுத்தோடனே நான் கிளாஸ் நோட்ஸில் எடுத்தோடனே ஹெட்டிங்கில் எழுதியிருப்பேன், எம்டி சிக்மா ஸ்டாரு ஃபில்டு பை ஆர்பிட்டால் கேட்டயானாலே. ஓகேங்களா? அந்த ஒரு கான்செப்டில் நான் எழுதி வச்சுருப்பேன். ஸோ அதை அட்டாச் பண்ண மறந்துட்டேன், சாரி. ஓகேவா? இங்கே பார், பென்சினோட ஃப்ரிடல் கிராஃப்ட், அதே பென்சினோட ஃப்ரிடல் கிராஃப்ட் போடுற என்ன கிடைக்குது? அதே மாதிரி அயோடோஃபார்ம், சேம் அப்படியே பார் என்ன வருதுன்ட்டு. என்னோட நோட்ஸ் மட்டுமே 10% இல்லை 1000% போதும். அதை மட்டுமே நம்பி படி. நீட் 2027 உனக்கான கண்டிப்பாக கெமிஸ்ட்ரியில் 180 அவுட் ஆஃப் 180 ஈஸியாக எடுக்கலாம். ஓகேவா? ஸோ ப்ரூஃப் வீடியோ பார்த்துக்கிட்டிங்களே. ஸோ இனிமேல்னாச்சும் கெமிஸ்ட்ரிக்கு பயப்படாதீங்க. கெமிஸ்ட்ரிக்கு நான் இருக்கேன், உங்களை கைப்பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறதுக்கு. ஓகேங்களா? பட் பேட்சுக்கு ஒன்லி 100 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான். 100 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே நான் ஆட் பண்ண மாட்டேன். ஸோ இப்போவே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் ஃபார்ம் இருக்குது, அதை கிளிக் பண்ணி கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணிக்கோ. நீட் 2027 ப்ரிப்பரேஷன் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோ. ஓகேவா? கோர்ஸ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2599. இதில் உனக்கு டீட்டெயில்டு வீடியோ லெக்சர் வீடியோஸ் வந்துடும், பிபிடி PDF வந்துடும். ஓகேவா? பிடிஎஃப்பை நீ பார்த்து எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். எதுக்காண்டினே அந்த ஆப்ஷன் வச்சுருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா, கைப்படையாக எழுதும்போது மட்டும்தான் உனக்கு வந்து அது ஞாபகார்த்தமாக இருக்கும். நான் எழுதுனதை கொடுத்தா சும்மா படிக்கும்போது ஞாபகம் இருக்கும், அதுக்கப்புறம் இருக்காது. உன் கைப்படையாக எழுதும்போது மட்டும்தான் ஞாபகமாக இருக்கும். அதனால தான் பிடிஎஃப் வந்து எழுதுகிற மாதிரி கொடுத்துருக்கேன். லெசன் வைஸ் டெஸ்ட்டு, பார்ட் டெஸ்ட்டு, மார்க் டெஸ்ட்டு, ஃபைனலி ஃபுல் மார்க் டெஸ்ட் சீரீஸ் ஃபார் நீட் 2027க்கு எக்ஸ்க்ளூசிவாக ப்ரிப்பேர் பண்ணதும் உங்களுக்கு அதில் வந்துடும். ஸோ இது ஃபஸ்ட்டு இயர்லி பெட்டாக ஜாயின் பண்ணக்கூடிய 100 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் இந்த ப்ரைஸு. ஸோ இப்போவே கீழே டிஸ்கிரிப்ஷனில் போய் கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணி ரெடி ஆகிக்கோ. ஸோ இந்த ப்ரூஃப் வீடியோ ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல். எனக்கு இது 4th இயர் சக்ஸஸ்ஃபுல். ஓகேங்களா? நியர்லி May 3லேயும் 41 கொஷின்ஸ் வந்திருக்கு. ரீநீட்டில் இந்த 2026 ரீநீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நியர்லி பார்த்தீங்க அப்படின்னா 43 கொஷின்ஸ் வந்திருக்கு. 2025 நீட் எக்ஸாமில் 39 கொஷின்ஸ் தான் வந்துருந்துச்சு. அதான் என்னோட டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு. பட் இந்த தடவை அதை ஓவர் கம் பண்ணி 43 கொஷின்ஸ் கொண்டு வந்துட்டேன். நீட் 2027 45 கொஷினுமே என்னோட நோட்ஸ் கொஷினாக தான் இருக்க போது. தயவு செஞ்சு ஜாயின் பண்ணிங்கன்னா நோட்ஸை மட்டும் படி, வேறு எக்ஸ்ட்ரா எதையுமே நீ படிக்கணும்னு தேவையில்லை. ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கான லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். யார் யார் கெமிஸ்ட்ரிக்கு பயந்துட்டு இருக்காங்களோ எல்லாத்துக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த ப்ரூஃபை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கோர்ஸில் ஜாயின் பண்ணுமா என்னங்கிறது அவங்களோட டிசிஷன்ஸ். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.